வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டியில் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது அரசியல் அமைப்பு சாராத அமைப்புகள் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷனா இந்த கிளாஸில் அடுத்த எந்த பாடிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், அமைப்புகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமான ஒன்று இந்த மத்திய புலனாய்வுத்துறை, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பார்க்க போகிறோம். அதனால இது வந்து கான்ஸ்டியூஷனில் குறிப்பிடல, தெளிவாயிடுச்சு. கான்ஸ்டியூஷனில் ரெண்டு இருந்துச்சு இல்லையா, ஸ்டாச்சுட்டரி, நான் ஸ்டாச்சுட்டரி. சட்டப்பூர்வமான அமைப்பு, ஒரு சட்டத்தால் கொண்டு வரப்பட்டது, எந்தவித சட்டமும் இல்லாமல் கொண்டு வரப்பட்டது. இப்போ அந்த வகையில் இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற இந்த சிபிஐ நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இது வந்து நாட் எ ஸ்டாச்சுட்டரி பாடி. இது எந்த விதமான சட்டம் மூலியமாவும் கொண்டு வரப்படலை. சட்டம் பூர்வமா கொண்டு வராத அமைப்பு, நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஆனால் சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கும்போது நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருந்தீங்கன்னா போதும். அப்போ ஒரு சட்டம், இது கூட ஒரு ஆக்டும் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பர்டிகுலர் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. டெல்லி சிறப்பு காவல் ஸ்தாபன சட்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. இந்த சிபிஐ கூடயே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை எந்த விதமான சட்டமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அப்போ இந்த சட்டம் நிறைய இடங்களில் கேள்விப்படுறோமே. நல்லா புரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வரும்போது எந்த விதமான அமைப்பும் இல்லாம, எந்த விதமான சட்டமும் இல்லாம எக்ஸிக்யூட்டிவா கொண்டு வந்த ஒரு பாடி. ஆனா அந்த சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷனுக்கு பவர், அதுக்குண்டான அதிகாரங்கள் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 இருந்து அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. தவிர இந்த ஆக்ட் மூலியமா அது கொண்டு வரல. இப்ப சிபிஐ இது எப்போ அப்படின்னா 1963 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான பாடி. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ரீசெண்டா கேரளா கவர்மெண்ட் ரிலேட்டடா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேசஸ்லாம் வந்து போயிருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த பேக்ரவுண்ட் நியூஸஸ்லாம் புரியணும் அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனா என்ன, அதுக்கு உண்டான பவர்ஸ் என்ன. 1963 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கொண்டு வராங்க. இது எதுக்கு அப்படின்னா, கேசஸ், நிறைய கிரிமினல் கேசஸ் ஆகட்டும், நிறைய சிவில் கேசஸ் ஆகட்டும், இந்த போலீஸ் மாதிரியே இன்வெஸ்டிகேட் பண்ற பாடி. போலீஸ் ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுது. இப்ப தூத்துக்குடியில பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஜெயில இருக்க ஒரு அப்பாவும் மகனையும் போட்டு அடிச்சு கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசெண்டா கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு ரியாட் கேசஸ் ஆகட்டும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ் பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட் போலீஸ் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பயாஸ்டா ஒர்க் பண்ணக்கூடும். ஏன்னா அது வந்து ஸ்டேட் போலீஸால இழைக்கப்பட்ட அநீதி, அந்த தூத்துக்குடியில நடந்த விஷயங்கள். அப்ப அந்த ஸ்டேட் போலீஸே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா மக்களுக்கு அது பார்க்கும்போது பயாஸ்டா இருக்கும் இல்லையா. இப்போ அதனால இந்த மாதிரி சில கேசஸ் லாங் பெண்டிங் கேசஸ், இதுல வந்து இன்னும் பெரிய தலைகள்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, இதுல நிறைய இன்வெஸ்டிகேஷன் வேணும். இந்த மாதிரி சில கேசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு மாட்டுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்டது, இந்த கேஸ் வந்து இனிமேல் வந்து ஸ்டேட் போலீஸ்ல இருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது, சிபிஐ உள்ள வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நியூஸஸ் பாக்குறீங்க இல்லையா. இப்போ அந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஜஸ்ட் என்ன அப்படின்னா சென்ட்ரலோட ஒரு போலீஸ், அவ்வளவுதான். சென்ட்ரலோட போலீஸ் ஃபோர்ஸஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. இப்போ சென்ட்ரலோட போலீஸ் ஃபோர்ஸ்னால நிறைய இடங்கள்ல சென்ட்ரல் இந்த சிபிஐ வந்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்புகளும் நிறைய இருக்கு, நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. அதனால தான் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை ஒரு கேஜ்டு பேரட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி இது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஸோ அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா 1963 சந்தானம் கமிட்டி அப்படிங்கிற இந்த குழுவோட ரெக்கமெண்டேஷன்ல சிபிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வுத்துறை, எந்த கமிட்டியின் பேர்ல, எந்த கமிட்டியின் ரெக்கமெண்டேஷன்ல இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. டில பாத்தீங்கன்னா சந்தானம் கமிட்டி இருக்கும். இப்போ அது கரெக்ட். இட் இஸ் அ நாட் ஸ்டாச்சுட்டரி பாடி, எந்த விதமான சட்டமும் இல்லை. ஆனா இதுக்கு உண்டான அதிகாரங்கள் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல இருந்து டிரைவ் பண்ணுது, அங்கிருந்து அதிகாரங்களே எடுக்குது. சிபிஐயோட டைரக்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் டேர்ம். சிபிஐ டைரக்டரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு எப்படி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு குழு, அந்த மாதிரி இதுக்கும் ஒரு குழு இருக்கு. அந்த குழுல சில மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க யார் ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அவங்கள சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும், பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ண மாட்டார். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணும். கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இருந்துச்சுன்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சில நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸும் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு. ஆனா இங்க வந்து சிபிஐ வந்து யார் அப்பாயிண்ட் பண்றா அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசின் விசாரணை குழு, இல்ல விசாரணை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த சிபிஐ வந்து சொல்லலாம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இப்போ இதோட காம்போசிஷன் யாரெல்லாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு டைரக்டர் இருப்பார். அவருக்கான ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு கூட அசிஸ்ட் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்பெஷல் டைரக்டர்ஸ், சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கூடுதல் இயக்குநர்களும் சிறப்பு இயக்குநர்களும் அது அவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டாஃப் மெம்பர்ஸை கொண்டு சிபிஐ இயங்குது. 125 ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ தடவியல் விஞ்ஞானிகளும் மற்றும் 250 லா ஆஃபீஸர்ஸ், சட்ட அதிகாரிகள் மட்டும் இந்த மாதிரி ஒரு 500 சில்லற மெம்பர்ஸை கொண்டு சிபிஐ வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு. 2 இயர்ஸ் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் சிவிசி ஆக்டுக்கு வந்து 2003ல இந்த சட்டப்படி டைரக்டருக்கு வந்து 2 வருஷம் பதவி காலமும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சிபிஐ பத்தி நியூஸஸ்ல ரிலேட்டடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ கேசஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 2 கன்சென்ட் இருக்கு, 2 ஒப்புதல் இருக்கு. ஒன்று வந்து ஜென்ரல் கன்சென்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் கன்சென்ட். 2 கன்சென்ட் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். இப்போ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, மத்தியத்தோடது, மத்திய புலனாய்வுத்துறை, சென்டரோடது. இதே வேலையை தான் ஸ்டேட்ல கூட போலீஸும் பண்ணுது. இப்போ மாநில அரசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த பிரச்சனையை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாநிலம் ஜென்ரல் கன்சென்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா, ஜென்ரல் கன்சென்ட் கொடுத்துட்டாங்க சிபிஐக்கு அப்படின்னா, சிபிஐ வந்து கேசஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேசஸ்க்கும் வந்து பர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேற இன்னொரு ஒப்புதல் ஸ்பெசிஃபிக் கன்சென்ட். இந்த ஸ்பெசிஃபிக் கன்சென்ட்னா என்னன்னா, இந்த கேசஸ்க்கு மட்டும்தான், இந்த கள்ளக்குறிச்சி கேசஸ்க்கு மட்டும்தான், இந்த தூத்துக்குடி கேசஸ்க்கு மட்டும்தான், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இந்த கேசஸ்க்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தா அது ஸ்பெசிஃபிக் கன்சென்ட். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கன்சென்ட் கொடுத்துட்டோம். சிபிஐ வந்து எப்போ வேணாலும் எந்த கேஸ்னாலும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்கால் அப்படி இல்லை. வெஸ்ட் பெங்காலில் ஜென்ரல் கன்சென்ட்டை எடுத்துட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இல்லை, தமிழகத்தில் பார்த்தீங்க இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாநிலங்களில் ஜென்ரல் கன்சென்ட் கொடுக்கல. அப்போ ஸ்பெசிஃபிக் கன்சென்ட் தான். ஏதோ ஒரு கேசஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக கன்சென்ட் வாங்கிட்டு வந்து சிபிஐ விசாரணை பண்ணும். அந்த கேசஸை மட்டும் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணும், வேற எந்த கேஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஒரு சென்ட்ரல் பாடி இல்லையா, சென்ட்ரலோட போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி. அது வந்து ஸ்டேட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டோட அந்த ஃபெடரலிசம், கூட்டாட்சி வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து நிர்வகிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இதோட டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் அசோசியேட் டைரக்டர்ஸும் இருக்காங்க. ஒரு 5000 சில்லற ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த சிபிஐல ஒர்க் பண்றாங்க. இவங்க ஒரு கேசஸ்க்கு வந்து ஜென்ரல் கன்சென்ட்டும் ஸ்பெசிஃபிக் கன்சென்ட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி கேசஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து ஸ்பெசிஃபிக் கன்சென்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஜென்ரல் கன்சென்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சிபிஐ பார்த்தீங்கன்னா அந்த கேசஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருது. இதுதான் வந்து இந்த வெஸ்ட் பெங்காலுக்கும் சிபிஐக்கும் உண்டான விஷயங்கள். அடுத்ததா இன்னொன்று முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் ஒரு முக்கியமான ஏஜென்சி அப்படிங்கிறது இந்த லோக்பால் லோகயுக்தா அப்படிங்கிறது. ஸோ லோக்பால் மற்றும் லோகயுக்தா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கரப்டட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கரப்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவங்களெல்லாம் கரப்ஷன் பேரில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு, அதான் லோக்பால் லோகயுக்தா. ஸோ இவங்களை சாதாரணமாக போலீஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. சாதாரணமாக ஒரு போலீஸ் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை போய் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. ப்ரியர் பர்மிஷன் வேணும், நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும். இவங்களோட அவங்களுக்கு அதிக பவர் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால லோக்பால் லோகயுக்தா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் 1 குரூப் 2 ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை, ஆல் இண்டியா ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை, எம்பி எம்எல்ஏஸ் பிரைம் மினிஸ்டர் கூட கரப்ஷன் கேசஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் இருக்கணும் ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 2010 அந்த 11 அதுக்கு முன்னாடி காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா ஹசாரே தலைமையில ஒரு பெரிய போராட்டம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அது வந்து இந்த லோக்பால் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான். இப்போ அண்ணா ஹசாரே கூட இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் மிஸ்டர் கெஜ்ரிவாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போராட்டத்துல இருந்து அவர் வெளியே தெரிய ஆரம்பிச்சார். ஸோ அந்த போராட்டத்தோட முடிவில் 2013 ஒரு சட்டம் பாஸ் பண்ணப்பட்டுச்சு, லோக்பால் லோகயுக்தா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியும் நிறையா டைம் வந்து ஒரு இந்த மாதிரி ஆன்டி கரப்ஷனுக்காக ஒரு அமைப்பு கொண்டு வரணும்னு நிறையா கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிச்சு, நிறைய இடங்கள் அது டிஃபீட் பண்ணப்பட்டுச்சு. 2013 இந்த லோக்பால் லோகயுக்தா சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. 2014 என்டிஏ கவர்மெண்ட்டும் வந்துருச்சு. என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்பால் லோகயுக்தா சட்டம் பாஸ் பண்ணியும் லோக்பால் லோகயுக்தா, இப்போ லோக்பால் அப்படிங்கிறது வந்து சென்டர், மத்தியத்தோட ஆன்டி கரப்ஷன் விங்னு சொல்லலாம். லோகயுக்தா அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கு. இப்போ லோக்பால் வந்து என்டிஏ கவர்மெண்ட் வந்தும் 2017 வந்தும் கூட லோக்பாலை அமைக்காமையே இருந்தாங்க. ஏன் அமைக்காம இருந்தாங்க அப்படின்னா, இந்த லோக்பால் அமைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய குழுல ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் அப்போசிஷன். இப்போ 2014 பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியே இல்லாம இருந்துச்சு. எதிர்கட்சி அப்படின்னா 1/10 ஓட்டு இருக்கணும்.
மொத்தம் 545 சீட்ல 54 சீட்டு கண்டிப்பா வாங்கியிருக்கணும். செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கணும். ஆனா அப்ப இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு 40 சீட்டு தான் இருந்துச்சு. செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கு. ஆனா அது எதிர்க்கட்சியா வந்து ரெகக்னைஸ் பண்ணல. அதனால எதிர்க்கட்சி இல்லாதனால லோக்பால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லாம இருந்துச்சு. லோக்பால் அமைச்சாதான் பிரைம் மினிஸ்டர் ஏதாவது தப்பு பண்றாரு, சீஃப் மினிஸ்டர் ஏதாவது தப்பு பண்றாரு, மினிஸ்டர்ஸ் ஏதாவது தப்பு பண்றாங்க, லோக்பாலுக்கு தான் பவர் இருக்கு. மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் மேல எல்லாம் கரப்ஷன் கேசஸ் எடுத்து நடத்த முடியாது. ஸோ அதனால 2013 என்னதான் லோக்பால் வந்தாலும் லோக்பால் அமைக்கப்படாமையே இருந்துச்சு. 2019 தான் லோக்பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அமைச்சிருக்காங்க. எப்படி சென்டருக்கு லோக்பாலோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு லோக்யுக்தா தான். ரெக்கமெண்டேஷன் கமிட்டியில யாரெல்லாம் இருக்கணும்? இப்போ லோக்பாலை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 3 மெம்பர்ஸ் இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் இருக்கணும். அவர் தான் வந்து தலைவர். பிரதம மந்திரி அப்போதைக்கு இருக்கவர். அவர் தான் வந்து அந்த கமிட்டியோட தலைவர். அது போக லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கணும். எதிர்க்கட்சி தலைவர். லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும். அது போக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லாட்டி ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நாமினேட்டட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. தலைமை நீதிபதி இருக்கணும். இல்ல தலைமை நீதிபதி நியமிக்கிற ஏதாவது உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி. இந்த 3 பேர்த்து கொண்ட ஒரு குழு அமைக்கணும். இந்த குழு பரிந்துரை செய்யணும். லோக்பால்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 மெம்பர் கொண்ட ஒரு அமைப்பு தான் லோக்பால். அதை வந்து யார் யார் 8 மெம்பர் அப்படிங்கிறத இவங்க தான் நிர்ணயிக்கணும். லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிறது இல்லாம இருந்தனால 2019 வரைக்கும் லோக்பால் அமைப்பு நினைவுபடாம இருந்துச்சு. அப்புறம் 2019 சொல்லிட்டாங்க 1/10 ஓட்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியே லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி தான் அப்படின்னு அறிவிச்சாங்க. அறிவிச்ச உடனே காங்கிரஸ் தலைமையில ஒரு தலைவர் வந்தாரு. உடனே வந்து லோக்பால் வந்து அமைக்கப்பட்டுச்சு. இப்ப லோக்பாலோட ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஓம்புட்ஸ்மேன் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்டு பை லா மினிஸ்டர் அசோக் குமார் சென் 1960. கான்ஸ்டிடியூஷனல் ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னா எதுவும் இல்லை. ஸோ இந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஸ்வெடன்ல இருக்கக்கூடிய ஒரு டேர்ம், ஸ்வெடன் கண்ட்ரியோட ஒரு டேர்ம். என்ன அப்படின்னா இப்போ ஒரு பேங்கிங் ஓம்புட்ஸ்மேன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு பேங்க் போறீங்க, அந்த பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரப்ஷன் நடக்குது, இல்ல அந்த பேங்க்ல ஒழுங்கா உங்களுக்கு ஒரு சேவை கொடுக்கல, ஒரு சர்வீஸ் கொடுக்கல. அப்ப அந்த பேங்கால அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆள் தான் ஓம்புட்ஸ்மேன். அவன்கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்குன்னு சொல்லி ஓம்புட்ஸ்மேன் அப்பாயிண்ட் பண்ணோம். இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் யூஸ் பண்றீங்க, அதுல உங்களை ஏதாவது ஹேட் மெசேஜஸ் வருது, ஏதாவது ரொம்ப ஹேட் ஏதோ தப்பான மெசேஜஸ்லாம் வருது. அப்ப அதை ரிப்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி வைக்கணும். அதுதான் ஓம்புட்ஸ்மேன். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஓம்புட்ஸ்மேன் இருக்கணும் இல்லையா? எங்கேயாவது கவர்மெண்ட்ல கரப்ஷன் நடக்குதா, இந்த மாதிரி மக்கள் ரெட்ரெசல் பண்றதுக்கு சொல்லி ஒரு ஓம்புட்ஸ்மேன் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டா ஃபர்ஸ்ட் அசோக் குமார் சென் அப்படிங்கிற லா மினிஸ்டர் முதல்ல 1960 கொண்டு வராரு, ப்ரொபோஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் லோக்பால், லோக்யுக்தா அப்படிங்கிற டேர்மை யார் ப்ரொபோஸ் பண்றா அப்படின்னா டாக்டர் LM சிங்வி. நம்ம வந்து இந்த பஞ்சாயத்தோட எவல்யூஷன் பரிணாமத்தை பத்தி படிக்கும்போது LM சிங்வி பத்தி படிச்சிருப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். 3 டயர் கவர்மெண்ட் 2 டயர் அப்படின்னு மாத்தலாம் அப்படின்னு LM சிங்வி குறிப்பிட்டிருப்பார். அதுக்கப்புறம் 1966 முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன்ஸ் இருக்கு. அவங்க நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. மெயின்ஸ்ல உங்களுக்கு நிறைய இடங்கள் யூஸ் ஆகும். இது வரைக்கும் 2 ரிஃபார்ம் கமிஷன் வந்திருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனும் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக் ஃபங்க்ஷனரிஸ் இன்க்ளூடிங் எம்பிஸ் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், இவங்கள மேல ஒரு கேஸ் நடத்தணும், கரப்ஷன் கேஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி வேணும் அப்படிங்கிறத 1966 ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்ல வலியுறுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 68 முதல்ல லோக்பால் பில் வந்து பாஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து லோக்பாலோட வரலாறு, ஹிஸ்டரி. 1968 இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு லோக்பால் பில் அப்படிங்கிற ஒரு மசோதா வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து நிறையவே ட்ரை பண்ணியிருக்காங்க. சப்சிக்வெண்டான ஆட்சியில அது நிறைவேற்ற முடியல. ஒன்னா லோக்சபால பாஸ் ஆகுது, ராஜ்யசபால பாஸ் ஆகல. 2 பாஸ் ஆனாலும் பிரசிடென்ட் சைன் போடல. அந்த மாதிரி நிறைய காரணகட்டத்துக்காக அது நிறைவேறாம இருந்துச்சு. அப்புறம் அது கண்டிப்பா நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஹசாரே தலைமையில நடந்த போராட்டம் பிற்பாடு தான் 2013 வந்து அதை வந்து நிறைவேற்றுறாங்க. பாருங்க, கிட்டத்தட்ட 8 அட்டம்ஸ் 2011 இருந்து 8 அட்டம்ஸ் were made to pass the bill. 2011 வரைக்கும் till 2011 8 attempts were passed. ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு. இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஊழலுக்கு எதிரான இந்திய இயக்கம் சொல்லிட்டு அண்ணா ஹசாரே தலைமையில நடந்தது தான். புட் ப்ரெஷர் ஆன் UPA கவர்மெண்ட். அப்ப இருந்த காங்கிரஸ் ஆட்சியின் மேல டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருந்தபோது அந்த ஆட்சியின் மேல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு. ஸோ அதுக்கு ரிசல்ட்டா தான் என்ன ஆச்சு அப்படின்னா லோக்பால் அண்ட் லோக்யுக்தா பில் 2013 2 ஹவுஸ்லயுமே பாஸ் பண்ணப்பட்டது. ஸோ அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததின் விளைவாக லோக்பால் மற்றும் லோக்யுக்தா மசோதா 2013 நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது.
அதுக்கப்புறம் அது அசென்ட் ஆகி இம்ப்ளிமெண்ட் ஆனது 2014. ஏன்னா பில்ல வந்து 2013 தான் ரெஃபர் பண்ணுவாங்க. 2014 இம்ப்ளிமெண்ட் ஆனதுல இருந்து ஆட்சி மாற்றம் ஆயிடுச்சு. அந்த புது ஆட்சி வந்ததுல இருந்து அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ லோக்பால் அப்படிங்கிறது ஒரு மல்டி மெம்பர் பாடி. கிட்டத்தட்ட 8 பேர் இருப்பாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேர்பர்சனும் அது போக 7 மெம்பர்ஸும் இருப்பாங்க. மேக்ஸிமம் 8 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு சேர்பர்சன் அது போக ஒரு 7 பேர். மொத்தம் 8 பேர் இருப்பாங்க. ஸோ 8 பேர்ல ஒருத்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னா 50% வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸா இருக்கணும். 4 பேர் வந்து இவ்வளவுதான் நிர்ணயிச்சிருக்காங்க அந்த ஆக்ட்ல. 50% ஜுடிஷியல் மெம்பர் நீதித்துறை சார்ந்தவர்களா இருக்கணும். 50% வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ், விமன் இவங்க சார்ந்ததா இருக்கணும். இப்போ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதுல 4 பேரு அந்த 8 பேர்ல 4 பேர் ஒண்ணு நீதிபதிகளா இருக்கணும். ஐ மீன் ஜட்ஜஸ் சார்ந்தவர்களா, நீதி சார்ந்தவர்களா இருக்கணும். அதே மாதிரி 4 பேர் வந்து எஸ்சி ஒருத்தங்க, எஸ்டி ஒருத்தங்க, ஓபிசி, மைனாரிட்டிஸ் இருந்து ரெப்ரசென்ட் பண்ணி விமன். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரா காம்போசிஷனா வந்து இந்த லோக்பால் அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேர்பர்சன் ஆஃப் லோக்பால் எப்படி இருக்கணும் அப்படின்னா எய்தர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் நீதிபதி ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் சேர்பர்சனா இருக்கணும், ஒரு நீதிமானா இருக்கணும். அதுக்கப்புறம் எமினன்ட் பர்சன் வித் ஸ்பெஷல் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் மினிமம் 25 இயர்ஸ் in matters relating to anti-corruption, public administration, vigilance, finance, including insurance, banking, law management. இந்த ஃபீல்டுல இருந்து ஒரு 25 வருஷம் மிகையாமல் இருக்க அனுபவம் உள்ள ஒருத்தர் வந்து என்ன பண்ணா ஒரு எமினன்ட் பர்சன் சொல்லிட்டு அவரையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 8 மெம்பர்ல ஒருத்தரா வந்து நியமிக்கணும். இதை நியமிக்கிற பொறுப்பு யாருக்கு அப்படின்னா இந்த ஒரு குழுக்கு, இந்த 3 பேர் கொண்ட இந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணோடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜுடிஷியல் மெம்பர் வந்து ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம், இல்லாட்டி ஃபார்மர் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டா இருக்கலாம். அதே மாதிரி டேர்ம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 வருஷம் இல்லாட்டி 70 வயசு வரைக்கும். சரிங்களா, 5 இயர்ஸ் ஆர் 70. இதே மாதிரி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, 3 இயர்ஸ் ஆர் 70. இது வந்து 5 இயர்ஸ் ஆர் 70. மெம்பர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு. அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டியில அந்த 3 பேர் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லோக்பால். இதே மாதிரி லோகயுக்தாக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 மெம்பர் கமிட்டி. அந்த கமிட்டியில யார் இருப்பாங்கன்னா சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சட்டசபையோட எதிர்கட்சி தலைவர். இவங்க வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். லோகயுக்தாக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்டே டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருக்கணும், லோக்பால் மாதிரியே தான் லோகயுக்தா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லோகயுக்தா அந்தந்த மாநில அரசுகள் வந்து நிர்ணயிச்சுக்கலாம். ஸோ அவங்க எப்படி வேணுமோ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த மாநில அரசு வந்து வச்சுக்கலாம். ஸோ செலெக்ஷன் கமிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இது ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா வந்து ரெக்கமெண்டேஷன் கமிட்டி. இது வந்து ரெக்கமெண்டேஷன் கமிட்டி. இதுல வந்து மெயினா யாரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா லோக்பாலோட தலைவரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கமிட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னும் ஒரு 6 பேர் கொஞ்சம் சேர்த்திப்பாங்க. பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜட்ஜ் நாமினேட்டட் பை அவர் நாமினேட் பண்ணுது. ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட்னா என்னன்னு சொன்னேன். ஸோ பிரசிடென்டோட பார்வையில ஒரு சிறப்புமிக்க நீதிபதியா இருக்கணும், நீதிமானா இருக்கணும் அப்படிங்கிறத எமினன்ட் ஜூரிஸ்ட். அதுக்குண்டான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் அவர் எமினன்ட் ஜூரிஸ்டா இருந்தாருன்னா பிரசிடென்ட் வந்து அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்து போட்டுக்கலாம். ஆனா ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து அந்த எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருந்தேன். அப்புறம் ஃபார் செலக்டிங் த சேர்பர்சன் செலெக்ஷன் கமிட்டி அது நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த 6 பேர் கொண்ட குழு வந்து மற்ற மெம்பர்ஸையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ், எமினன்ட் ஜூரிஸ்ட். ஸோ இந்த மாதிரி குழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்பாயிண்டிங் பாடியில் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி டேபிளர் காலம் மாதிரி போட்டு படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லோக்பால் சர்ச் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் கமிட்டி. ஸோ இவங்களோடது என்ன அப்படின்னா வந்து இந்த சர்ச் கமிட்டியும் அதே தான். ஸோ ஒரு கமிட்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி சர்ச் கமிட்டிஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சர்ச் பண்றதுக்காக அதான் வந்து லோக்பால் தேடல் குழு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ லோக்பால் ஆக்ட் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் வந்து இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் மெம்பர் ஆஃப் லோக்பால் ஆகணும் அப்படிங்கிறத அவங்க சர்ச் பண்ணுவாங்க. அந்த மெம்பர்ஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணதை பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். லோக்பாலோட ஜூரிஸ்டிக்ஷன் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஈவன் பிரைம் மினிஸ்டரை கூட அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரப்ஷன் கேசஸ்க்காக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஒன்ஸ் பிரைம் மினிஸ்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா அவர் பிரைம் மினிஸ்டர் அக்யூட் ஆயிட்டாரு, அந்த அவர் மேல எந்த கரப்ஷன் சார்ஜஸும் இல்லை அப்படின்னா அது வரைக்கும் என்னெல்லாம் சார்ஜஸ் ரெக்கார்ட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். பிரைம் மினிஸ்டரோட இன்வெஸ்டிகேஷன் மட்டும் இன் கேமரால இன் ஹவுஸ்ல தான் பண்ணணும், தனிப்படியா சீக்கிரட்டா தான் பண்ணணும். அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை அவர் நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டார் அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் உடனே டெலீட் பண்ணும். பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும் அந்த ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி ஆஃபீஸர்ஸ், ஆஃபீஸர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இந்த குரூப் சி, குரூப் டி ஆஃபீஸர்ஸ் வந்து லோக்பால் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், இல்லாட்டி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணியும் விட்டுக்கலாம். ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் பினக்கி சந்திர ஜோஸ், பிசி கோஸ், அவர் தான் வந்து முதல் லோக்பாலோட சேர்மனா 2019 அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்சுவல் கொஸ்டின், ஃபேக்டுவல் டேட்டா. அடுத்தது மத்திய தகவல் ஆணையம். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கவர்மெண்ட்லேருந்து எந்த தகவலை வேணாலும் நீங்கள் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலிமா எழுதி போட்டு தகவல் வாங்கிக்கலாம். எதர் இன்டர்நெட் மூலிமா அல்லது தபால் மூலிமா வாங்கிக்கலாம். ஸோ அது கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக அமைக்கப்பட்டதான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அந்த ஆக்டின் அடிப்படையில் அமைச்சிருக்கனால இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. என்ன ஆக்ட் மூலிமா அமைச்சாங்க? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இதோட காம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் ஒரு 10 மெம்பர்ஸும் இருப்பாங்க. 10 பேர் கொண்ட மல்டி மெம்பர் பாடி. ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற கமிட்டிஸில் யாரெல்லாம் இருப்பா? பிரைம் மினிஸ்டர் ஹெட்டு, லீடர் ஆஃப் அப்போசிஷன், யூனியன் கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தர், கேபினெட்லேருந்து ஒரு அமைச்சரையும் பிரதம மந்திரி நாமினேட் பண்ணுவார், அவரும் அதில் இருப்பார். அது போக அவங்களோட டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 5 years இல்லை 65 years மேக்ஸிமம். இதான் வந்து அவங்களோட பதவி காலமாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்து மத்திய கண்காணிப்பு ஆணையம். இது பார்த்தீங்கன்னா மோரலஸ் சிபிஐ பண்ற வேலை, லோக்பால் பண்ற வேலையை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனும் பண்ணும். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட மெயினானது வந்து என்னன்னா ஆஃபீஸர்ஸ், சரிங்களா? பொலிட்டிக்கல் பாடிஸ் வந்து லோக்பால் பார்த்துக்கும், ஆஃபீஸர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஸோ இது வந்து 1964 கொண்டு வரும்போது இது வந்து ஒரு நான் ஸ்டாச்சுட்டரி பாடி தான். அதுக்கப்புறம் 2003 சிவிசி ஆக்ட் படி இதை வந்து ஸ்டாச்சுட்டரியா மாத்துறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இன்னொரு சொல்றேன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் கொண்டு வரும்போது இட்ஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் பாடி, நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. அதுக்கப்புறம் 2003 சிவிசி ஆக்ட் படி என்ன பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியா மாத்திருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு மல்டி மெம்பர் பாடி, ஒரு சேர்பர்சனும் 3 பேர் இருப்பாங்க. விஜிலன்ஸ் கமிஷனர், பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. டேர்ம் பாருங்க 4 years தான். நிறைய பக்கம் 5 years இருந்துச்சு, அது வந்து 4 years தான். மேக்ஸிமம் ஏஜ் 65 years. ஸோ இதே மாதிரி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இவங்க வேலையை இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் கிரைம்ஸ்க்காக கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மணி லாண்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த பணத்தை பதுக்கிறது, ஹவாலா டிரான்சாக்ஷன், இந்த மும்பை 2011 டெரர் அட்டாக் அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இதுவும் ஒரு நான் ஸ்டாச்சுட்டரி பாடி தான். ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் வந்து நம்ம மோரலஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து கான்ஸ்டியூஷனில் குறிப்பிட்டிருக்க கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிடாத கான்ஸ்டியூஷன் சாராத அமைப்புகள். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான சிலபஸ்க்கு ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த வீடியோஸை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ரெஃபர் பண்ணலாம். இல்லை வேற ஏதாவது ஆன்லைன் மீடியம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் வந்து உங்களோட குவரிஸையும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிபிடியில் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் திரும்ப படிங்க. நிறைய எம்சிக்யூஸ் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பார்த்த வீடியோஸ் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை கூட அதை ரெஃபர் பண்ணி திரும்ப பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வையாக புரியும். நிறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட் சில இடங்கள்ல புரியாத காரணம் என்ன அப்படின்னா அதை பற்றின தெளிவுகள் பின்னாடி இருக்க வீடியோவில் வந்து சில இடங்கள்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதான் வந்து பாலிட்டியோட கம்ப்ளீட்டாக வந்து இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸஸோட வந்து முடியப்பட்டிருக்கு. So all the best for your upcoming examinations and thank you for watching ICLAS IAS Academy. Thank you.